அத்தான், சித்து மாமா செஞ்ச தப்புக்காக நான் உங்க கால்ல விழுந்து வேணாலும் மன்னிப்பு கேக்குறேன். தயவு செஞ்சு மாமாவை மட்டும் விட்டுருங்க. நிலா, வேண்டாமா. நான் செஞ்சது மன்னிக்கவே முடியாத தப்புதான். இப்படி எல்லாம் நிக்க எனக்கே கில்ட்டியா தான் இருக்கு. நான் கிளம்புறேன். கிளம்புறேன்னு சொல்லிட்டு என்ன வளவலன்னு பேசிட்டு இருக்க? போடா வெளிய. ஆகாஷ், ஆகாஷ், மாமா, வேண்டாப்பா. ஆகாஷ். மாமா, சித்து, சித்து. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என் புருஷனை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டீங்கல்ல. இனிமே உங்க மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன். வா போலாம். மாமா, போகாதீங்க மாமா. யாராவது தடுத்தீங்க, அப்புறம் இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். ஆகாஷ், அத்தை, அத்தை, என்ன அத்தை தனியா நின்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்னது, தனியா சிரிக்கிறனா? ஆகாஷ் இன்னும் வரலையா? இன்னும் வரலையே. என்னாச்சு அத்தை? ஒண்ணு இல்ல. இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் கனவுதானா? இது மட்டும் உண்மையா நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இதாவது நிஜமா இல்ல இதுவும் கனவா? இல்ல இல்ல, நிஜம்தான். சித்து, சித்து. உண்மை தெரிஞ்சதும் பழிய அந்த மேனேஜர் மேல போடுறியா? இல்ல பாட்டி, அவரு பொய் சொல்றாரு. ஆகாஷ், இதெல்லாம் நம்பாதீங்க. அந்த மேனேஜரை இப்பவே நேர்ல வர சொல்லுங்க. நான் உண்மையை நிரூபிக்கிறேன். அந்த மேனேஜர் என் கம்பெனியில பல வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் எனக்கு உண்மையான விசுவாசி. கண்டிப்பா அவன் தப்பு பண்ண மாட்டான். உன் பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த நல்லவனை சந்தேகப்பட சொல்றியா? ஆகாஷ், இவன் தான் முட்டாள்தனமா அந்த காரியத்தை பண்ணியிருக்கான். இவனை நம்பாத. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இவனுக்கு நம்ம பிசினஸ பத்தி ஒரு மண்ணும் தெரியாது. இவனை எல்லாம் கம்பெனில பார்ட்னரா சேர்த்துக்காதேன்னு. கேட்டியா நீ? இப்படி ஒரு முட்டாள கம்பெனி முதலாளி சீட்ல உட்கார வச்சல்ல, எவ்ளோ பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டான் பாத்தியா? பாட்டி விடுங்க. தெரியாம பண்ண தப்புக்கு எதுக்கு முட்டாளாதுன்னு ஹார்ஷான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க? என்ன ஆகாஷ், இப்பவும் நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? பாட்டி ப்ளீஸ், நானும் தான் கம்பெனி ஜாயின் பண்ண ஸ்டார்டிங்ல நிறைய நஷ்டத்தை உண்டு பண்ணிருக்கேன். போக போக நானும் எல்லாத்தையும் கத்துக்கலையா? தப்பு நடந்தா தானே சரி எதுன்னு கத்துக்க முடியும். சித்துவும் கத்துக்குவான். நீங்க இந்த பேச்சை விடுங்க, வாங்க முதல்ல சாப்பிடுங்க. இவனா? இவன் ஒரு வடிகட்டின முட்டாள். இவனால எதுவுமே கத்துக்க முடியாது ஆகாஷ். பேசாம இருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா? சித்து, 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 சித்து. மாமா,
இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? ச்சே, உங்களால எந்த நல்ல விஷயத்தையும் நாங்க கொண்டாடவே முடியல. ஏன் ஆகாஷ், அத்தை நீங்க ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? ஓ, ச்சே. இருக்கீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சும்மா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சொல்லு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ஏய், என்ன பெர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லு. 30 லட்சங்கிறது எவ்வளவு பெரிய பணம். அவ்வளவு பணம் சித்து மாமா தெரியாம பண்ண தப்பால லாஸ் ஆயிடுச்சு. ஆனா நீங்க அத நினைச்சு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்களே, உண்மையிலேயே உங்களுக்கு வருத்தம் இல்லையா? நிலா, ஒரே நாள்ல 30 லட்சம் போயிடுச்சுன்னா எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். அந்த வருத்தத்தை நான் சித்து கிட்ட காட்டி என்ன ஆக போகுது சொல்லு. சித்து என்ன வேணும்னா அப்படி செஞ்சாரு? தெரியாம செஞ்ச தப்பு தானே. சித்துவை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்னா என்னன்னே தெரியாது. எஃப்எம்ல ஆர்ஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நான் தான் அவரை கம்பல் பண்ணி நம்ம கம்பெனில பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன். ஜாயின் பண்ண கையோட பிசினஸ் பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியுமா என்ன? எல்லாத்தையும் போதானே தெரிஞ்சுப்பாங்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே அது எழுந்து நடந்து தரையில ஓட ஆரம்பிச்சிருதா என்ன? இல்ல முதல்ல குப்புற படுத்துக்கும், அப்புறம் தவழும், அதுக்கப்புறம் நகரும், அப்புறம் முட்டி போடும், தடுமாறும், அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல எழுந்து நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தானே எல்லாமே. எந்த விஷயத்தையுமே உடனே கத்துக்க முடியாதுல்ல. அது அதுக்குன்னு டைம் டியூரேஷன் ஒன்னு இருக்கும்ல. சித்துவும் போக போக பிசினஸ் நல்லா கத்துப்பாரு. இவ்வளவு ஏன் இந்த விஷயத்த நான் யாருக்கும் தெரியாம மறைச்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள மேனேஜர் பரத் தேவையில்லாம பாட்டிக்கிட்ட விஷயத்த சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாரு. அதனால வந்த பிரச்சனை தான் இதெல்லாம். பாட்டி சித்து மனசை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. அத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாட்டி இந்த மாதிரி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் சித்துவுக்கு ஆபீஸ் வர இன்ட்ரெஸ்டே எல்லாம் போயிடும்ல. தென்றலும் ரொம்ப வருத்தப்படுவா. உண்மையிலேயே சொல்றேன் அத்தான். அக்கா, என்னக்கா ஏன் காலங்கத்தால ஒரு மாதிரி டல்லா இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சித்துவை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. என்னாச்சுமா? சித்துவால நம்ம கம்பெனிக்கு 30 லட்சம் லாஸ் ஆயிடுச்சுல, அத நினைச்சு நைட் எல்லாம் அவர் தூங்கவே இல்ல. எனக்கா சொல்ற? மாமா ஏன் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு? ஆகாஷத்தானே அதை பத்தி கவலைப்படல. நான் கூட நைட்டு ஆகாஷத்தான் கிட்ட இத பத்தி எல்லாம் பேசினேன். உண்மையிலேயே உங்களுக்கு 30 லட்சம் லாஸ் ஆனது வருத்தமா இல்லையான்னு. அதுக்கு ஆகாஷத்தான், இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? சித்து என்ன வேணுனேவா பண்ணாரு? தெரியாம நடந்த தப்பு தானே. பிசினஸ் பத்தி இன்னும் அவருக்கு சரியா தெரியல, அதனால இந்த மிஸ்டேக் நடந்து போச்சு. போக போக எல்லாத்தையும் கத்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஆகாஷத்தான் ரொம்ப பாசிட்டிவா தான் பேசினாரு. ஆகாஷத்தானே அப்படி பேசும்போது மாமா ஏன் இன்னும் அதையே நினைச்சு தூங்காம இருக்காரு? சித்துவ கவலைப்படாம இருக்க சொல்லுமா. அவனை எப்பவும் போல நார்மலா இருக்க சொல்லு. அவன் என்ன வேணும்னேவா இந்த தப்ப செஞ்சான்? இல்ல அத்தை, அவரு வேணும்னு தப்பு செய்யலதான். ஆனாலும் அவரு இன்னொரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. கம்பெனி மேனேஜர் பரத் வந்து சித்து கிட்ட கம்பல் பண்ணிதான் கையெழுத்து போட சொன்னதா சொன்னாரு. மத்தபடி சித்து அந்த கையெழுத்தை நான் போட மாட்டேன், ஆகாஷ் வந்ததுக்கு அப்புறமா கேட்டுக்கலாம், இல்ல ஆகாஷ்க்கு போன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னதா சொல்றாரு. இதுல சித்து சொல்றத நம்புறதா இல்ல மேனேஜர் சொல்றத நம்புறதா ஒண்ணும் புரியலையே. மேனேஜர் பரத்தை பத்தியும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்.
அவரு ரொம்ப வருஷமா நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அத்தை சொன்ன மாதிரி அவரு உண்மையிலேயே நம்ம கம்பெனிக்கு விசுவாசிதான். அதனால அவர் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பில்ல. அதே நேரத்துல சித்துவும் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பில்ல. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையேம்மா. ஒருவேளை மேனேஜர் பரத்த வேற யாராவது மிரட்டி அவர் மூலமா சித்து கிட்ட கையெழுத்து வாங்கிருக்கலாம்ல. அக்கா, நீ சொன்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குக்கா. ஆனா மேனேஜர் பரத்த யார் மிரட்டி இருப்பா? எதுக்காக மிரட்டி இருப்பாங்க? ஒருவேளை என் மாமியாரா இருக்குமோ? அத்த, நீங்க எதை வச்சு சொல்றீங்க? ஆண்டாள் பாட்டியா இருக்குமோன்னு ஏன் டவுட் பண்றீங்க? நான் சொன்னா உங்களுக்கு எல்லாம் குத்தி காட்டுற மாதிரி தெரியுதா? உங்க சொத்துல சித்துவுக்கும் அத்தைக்கும் சரி பங்கு இருக்குல்ல, அதுல கொஞ்சத்தை இவர் நஷ்டமாக்கிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. பாத்தீங்களா இவ பேசுறத? சொத்துல இவங்களுக்கும் பங்கு இருக்காம். அப்போ சொத்துல பங்கு கேக்கதா திட்டம் போட்டு நீயும் உன் புருஷனும் இந்த வீட்டுக்குள்ள வந்து தங்கி இருக்கீங்களா? இப்படி ஒரு திட்டத்தோடு தானே என் பேரன் ஆகாஷை ஏமாத்தி கம்பெனியிலயும் இவனை பார்ட்னரா சேர்த்து விட்டிருக்கியா? நல்லா இருக்குடி உன் திட்டம். நீ வேணா இரு, நானே போய்க்கிறேன். ஒன்னும் தேவையில்லை, நீ வண்டி எடு. உன்னை ஆபீஸ்ல விட்டுட்டு தான் நான் வருவேன். ஸ்டார்ட் பண்ணு. சித்து, இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குல்ல? நம்ம 2 பேரும் இந்த மாதிரி ஜோடியா பைக்ல போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஆபீஸ்ல பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போ நீ என்ன உன் பைக்ல வீட்டுக்கு கூட்டு போனியே, அந்த நேரம் ஒரு பானிபூரி கடையில வண்டி நிறுத்தி எனக்கு பானிபூரி வாங்கி கொடுத்தியே, ஞாபகம் இருக்கா? அந்த பானிபூரிக்கார அப்பவே கரெக்டா சொன்னான்ல நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆயிடுவோன்னு. அவனுக்கு ஜோசி எல்லாம் தெரியும் போல இருக்கு. எவ்வளவு கரெக்டா கெஸ் பண்ணிருக்கான்ல. சித்து, என்ன இந்த பக்கம் போற? ஆபீஸ்க்கு நாம அந்த பக்கம் தானே போனோம். சித்து, ஏன் வண்டி நிப்பாட்டின? இல்ல தென்றல், நான் ஆபீஸ்க்கு போகல. எனக்கு அங்கெல்லாம் போக தோணல. இன்னும் நீ நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கியா? அது எப்படி மறக்க முடியும்? வீட்ல இருந்து கிளம்பும் போது கூட பாட்டி என்ன சொன்னாங்க பார்த்தல? இன்னைக்கு நீ எத்தனை லட்சத்தை லாஸ் பண்ண போறேன்னு கேக்குறாங்க. நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத. அந்த 30 லட்சம் லாஸ் ஆனதுக்கு நீ காரணம் இல்ல. மேனேஜர் பரத் தான் வேணும்னே உன்னை வற்புறுத்தி உன்னை கையெழுத்து போட வச்சாருன்னு நான் ப்ரூவ் பண்றேன். பரத் ஏன் அப்படி செஞ்சாருங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன். அதெல்லாம் நீ செஞ்சுட்ட லாஸ் ஆன 30 லட்சம் திரும்ப கிடைச்சிருமா? செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது ரொம்ப கொடுமை தென்றல். தயவு செஞ்சு நீயாவது என் ஃபீலிங்க புரிஞ்சுக்கோ. சரி, இப்ப நீ எங்கதான் போற? அம்மாவை பார்க்க போறேன். சரி, அத்தைய போய் பார்த்ததுக்கு அப்புறம் நீ ஆபீஸ்க்கு போகணும். சரின்னு சொல்லு ப்ளீஸ். அது அப்புறம் யோசிக்கலாம். இப்ப கிளம்புவோம். அம்மா, அம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. டேய், எதுக்குடா சும்மா கத்திட்டே இருக்க? பாய்மா, டைம் இல்ல, கிளம்புறேன். டேய் நில்லு. எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பிட்ட? ஐயய்ய, போகும்போதே அபசகுணம் மாதிரி எங்க போறேன்னு கேட்டா போற காரியம் உருப்பிடுமா? ஏ ராசா, அப்படி எங்க போறீங்க? போருக்கா இல்ல ஏதாவது வேட்டைக்கா? ரெண்டாவதா சொன்னீங்கல்ல, அது கரெக்ட்டுமா. நான் இப்ப வேட்டைக்கு தான் போறேன். வேட்டைக்கா? புலி வேட்டைக்கா இல்ல எலி வேட்டைக்கா?
இல்ல வேட்டைக்கு போறதுன்னா வில்லு அம்பு கத்தி வேல் கம்புன்னு ஏதாவது ஆயுதத்தை எடுத்துட்டு போகணும்ல. ஆனா உன் கையில அப்படி எதுவுமே இல்லையே. அம்மா நான் வேலை வேட்டைக்கு போய்கிட்டு இருக்கேம்மா. வேலை வேட்டைக்கா? சரி, எங்கெல்லாம் போய் வேலை தேட போறீங்க? இது என்னம்மா கேள்வி? நான் பிக் எஃப்எம்ல தான் வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன். அங்க இப்ப வேலை இல்லன்னு ஆயி போச்சு. அதான் வேற ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடி பார்க்க போறேன். நானும் 2-3 நாளா ஒவ்வொரு எஃப்எம்கா போய் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். எதுவுமே செட் ஆகல. எவனுமே சேர்த்துக்க மாட்டேங்கிறான். அதான் இன்னைக்காவது ஏதாவது வேற ஒரு எஃப்எம்ல வேலை கிடைக்குமான்னு தேடி பார்க்க போறேன். டேய், பிக் எஃப்எம்ல சித்துவும் தென்றலும் ஆர்ஜேவா ஒர்க் பண்றாங்க. ஆனா நீ அங்க ஆபீஸ் ஒர்க் தானே பாத்துட்டு இருந்த. நீ ஒன்னும் ஆர்ஜே கிடையாதுல்ல, அப்புறம் என்ன? நீ பார்த்த ஆபீஸ் வேலைய எஃப்எம்ல தான் தேடணுமா? வேற ஏதாவது ஆபீஸ்ல கூட தேடலாம்ல. அம்மா, நான்லாம் கலைத்தாயின் பிள்ளை. அதனால அந்த கலைத்தாய் எங்க இருக்காளோ அங்கதான் நான் வேலை செய்வேன். அங்க எனக்கு சாதாரண ஒரு சின்னதா பியூன் வேலை கிடைச்சா கூட போதும், நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, கடைசி வரைக்கும் உனக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான். அம்மா, எனக்கு கிண்டலா? நீங்க வேணா பாத்துக்கிட்டு இருங்க, எனக்கு எப்படியும் வேலை கிடைக்குமா? ஏதாவது ஒரு எஃப்எம்ல என் திறமைய பார்த்து என்ன சேர்த்துக்குவாங்க. உன்ன ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? அதான் சித்து ஆகாஷ் ஆபீஸ்ல பார்ட்னரா ஜாயின் பண்ணிருக்கான்ல. அது இப்ப சித்துவுக்கும் சொந்த கம்பெனி மாதிரி தானே. நீ பேசாம அவன்கிட்ட போய் வேலை கேட்கலாம்ல. அம்மா, உங்க வாய்க்கு சுகர் அலிதாமா போடணும். சூப்பர் ஐடியாமா இது. சரி, இவ்வளவு நாள் இது எனக்கு தோணாம போச்சு பாருங்களேன். நான் நேரா சித்து ஆபீஸ்க்கு போறேன், சித்துவ பாக்குறேன், அவன் கம்பெனில பெரிய போஸ்டிங்ல ஜாயின் பண்றேன். வாங்கம்மா வாங்க. சித்து தென்றல் வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். மச்சான், இப்பதான் நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் உன் கம்பெனிலே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு. என்ன மச்சான், என்ன உன் கம்பெனில சேர்த்துக்குவல? தென்றல், என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கான்? அத்தை, ஆபீஸ்ல சித்துக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன சொல்ற தென்றல்? மச்சானுக்கு ஆபீஸ்ல அப்படி என்ன பிரச்சனை? ஷேர் மார்க்கெட்ல ஒரு தப்பான ஷேர்ல சித்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமா கம்பெனிக்கு 30 லட்சம் லாஸ் ஆயிடுச்சு. ஆனா சித்து அதை விருப்பப்பட்டு செய்யல. அந்த ஆபீஸ் மேனேஜர் தான் சித்துவை கம்பல் பண்ணி அந்த ஷேர் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட வச்சிருக்காரு. ஆனா அந்த மேனேஜர் ஆண்டாள் பாட்டி கிட்ட சித்து தான் கம்பல் பண்ணி கையெழுத்து போட்டாருன்னு மாத்தி சொல்லிட்டாரு. சித்து, 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 ப்ளீஸ் விடு. பரத், இப்பவாது சொல்லுங்க. ஐயோ, சித்து, ப்ளீஸ் சித்து. உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்றா, நீ தானே என்ன வற்புறுத்தி கழுத்து போட வச்ச. எதுக்காக அப்படி பண்ண? நீயே என்ன வற்புறுத்தி கழுத்து போட வச்சது மட்டும் இல்லாம ஆண்டாள் பாட்டி கிட்ட நான் தான் உன்னை கம்பல் பண்ணி டாக்குமெண்ட்ல சைன் போட்டதா சொல்லியிருக்கேன். ஏன்டா அப்படி சொன்ன? சார், அது ஆண்டாள் அம்மா தான் அந்த மாதிரி பண்ண சொன்னாங்க சார். அவங்க சொல்லி நான் செய்யலன்னா என் வேலையே போயிடும் சார். ஏன்னா நான் புள்ள குட்டிக்காரன் சார். ஆண்டாள் அம்மா என்ன மிரட்டும் போது எனக்கு வேற வழி தெரியல சார். அதனாலதான் இந்த தப்பு பண்ணிட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். தயவு செஞ்சு இந்த உண்மையை ஆகாஷ் சார் கிட்ட சொல்லிடாதீங்க சார். அவருக்கு உண்மை தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே என்ன வேலையை விட்டு தூக்கிடுவார் சார். அதுக்கப்புறம் என் குடும்பமே நடுத்தரல தான் சார் நிக்கும். பிளீஸ் சார், ஆகாஷ் சார் கிட்ட சொல்லிடாதீங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார். பிளீஸ் சார், சொல்லிடாதீங்க சார். சித்து, என்ன பண்ற? பேசாத. சித்து, அதுல என்ன எழுதிருக்க? நான் அப்புறமா சொல்றேன். சார், பயப்படாத. இந்த பார், உன்னை பத்தி நான் எதுவுமே எழுதல. இது புடி. ஆகாஷ் ஆபீஸ்க்கு வந்ததும் இது அவர்கிட்ட கொடுத்துரு.
வா தென்றல் போலாம். சித்து போலாம் வா. எந்த கம்பெனில சிறுத்த? அது இந்த கால் டாக்ஸி மாதிரி கால் பைக் ரைடுன்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில நான் பைக் ரைடரா ஜாயின் பண்ண போறேன். மச்சான் நீ ஒண்ணும் கவலைப்படாத, உனக்கும் அதே கம்பெனில அதே வேலையை ஏற்பாடு பண்ணிட்டேன். நாம 2 பேரும் போய் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணிடலாம்டா. நமக்கு ஆர்சி புக்கு, லைசென்ஸ் இதெல்லாம் இருந்தா மட்டும் போதும், வேலையில வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம கிட்ட சொந்தமா பைக் இருக்கணுமா. உன்கிட்ட ஆல்ரெடி பைக் இருக்கு, நான் வேணும்னா எங்கேயாச்சும் பைக் ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம நாளைக்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம்டா. என்ன கிண்டல் பண்றியா? என் புருஷன் கோடீஸ்வரன், அவர் எதுக்கு பைக் ரைட் ஜாபுக்குலாம் போனோம்? சரிமா, உன் புருஷர நீ கோடீஸ்வரராவே வச்சுக்க, நான் மட்டும் அந்த வேலைக்கு போறேன். எனக்காக உங்க கோடீஸ்வர புருஷன் கிட்ட சொல்லி அந்த பைக்கை மட்டும் எனக்கு தர சொல்லுங்க. இல்லடா, நானும் அந்த வேலைக்கு வர்றேன்டா. சித்து என்ன பேசிட்டு இருக்க? இல்லம்மா, இனிமே நான் ஆகாஷ் ஆபீஸ்க்கும் போக மாட்டேன், அவங்க வீட்டுக்கும் போக மாட்டேன். இங்கேதான் இருக்க போறேன். அவன் கூட சேர்ந்து நானும் பைக் ரைடிங் ஜாபுக்கே போறேன். அத்தை, நாங்க ஆபீஸ்க்கு போய் அந்த மேனேஜரை பார்த்து விசாரிச்சோம். நாம சந்தேகப்பட்ட மாதிரி ஆண்டாள் பாட்டி சொல்லிதான் அந்த மேனேஜர் சித்துவ வற்புறுத்தி கையெழுத்து வாங்கியிருக்காரு. என்ன தென்றல் சொல்ற? ஆமா அத்தை, முதல்ல என்கிட்ட அந்த மேனேஜர் அப்படியெல்லாம் இல்ல, சித்து தான் கையெழுத்து போட்டாருன்னு சமாளிக்க பார்த்தாரு. அப்புறம் சித்து பயங்கரமா டென்ஷன் ஆகி அவரை அடிக்கிற அளவுக்கு போயிட்டாரு. அதனால பயந்து போய் அவர் உண்மையை சொல்லிட்டாரு. ஆண்டாள் பாட்டி சொல்லிதான் இந்த காரியத்தை பண்ணாராம். அப்புறம் என்ன சித்து, இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல அந்த 30 லட்சம் லாஸ் ஆனதுக்கு காரணம் நீ இல்லன்னு. என் மாமியாரால தான் இது நடந்திருக்கு. இத நீ ஆகாஷ்க்கு தெரியப்படுத்திட்டா எல்லா பிரச்சனையும் தீர போகுது. அப்புறம் நீ ஏன் அந்த ஆபீஸ்க்கு போக மாட்டேன், அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, எனக்கு அங்க போக பிடிக்கல. டேய், உன்னையும் தென்றலையும் அந்த வீட்டுக்கு நான் அனுப்பி வச்சது என் மாமியார் சொத்துல இருந்து உனக்கான உரிமையை வாங்கறதுக்காக இல்ல, என் மாமியாரோட திமிர அடக்கிறதுக்காக தான். அதுக்காக நீ கண்டிப்பா அங்கதாண்டா இருக்கணும். இல்லம்மா, இனிமே அங்க போக எனக்கு விருப்பம் இல்லம்மா. டேய் சித்து, அத்தை சொல்றத கேளு. ப்ளீஸ் தென்றல், தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாத. இனிமே என்னால அங்க வர முடியாது. டேய் சிறுத்தை, நீ சொன்ன அந்த பைக் ரைடிங் ஜாபுக்கே நானும் வரேன். வா, அந்த கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் சொல்லு. ஆமா பரத், உண்மையாவே எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். நல்ல வேலை சார், நான் கூட பயந்தே போயிட்டேன். நீங்க ஏதாவது என் மேல ஆக்ஷன் எடுத்துருவீங்களோன்னு. உங்க மேல நான் ஏன் ஆக்ஷன் எடுக்க போறேன்? நீங்க என்ன தப்பு பண்ணிட்டீங்க? தப்பு பண்ணல சார், நான் உங்களுக்கு நல்லது பண்ணிருக்கேன் சார். இதுக்காக நீங்க எனக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கலாம் சார். இன்கிரிமெண்ட் கொடுக்கற அளவுக்கு நல்ல விஷயமா? பரவாயில்லையே, அப்படி என்ன பண்ணீங்க? சார், உங்க பாட்டி சொன்னதுனாலதான் சித்து சார வற்புறுத்தி அந்த தப்பான ஷேர்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வச்சதே நான் தான். ஓ, நீங்க தானா? நான் தான் சார் கம்பல் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட வச்சேன். ஓஹோ, அதனாலதான் சார் நம்ம கம்பெனிக்கு 30 லட்சம் லாஸ் ஆச்சு. ஓ, வாவ். அது மூலமா இப்போ உங்க ஆசைப்படியும் ஆண்டாள் அம்மா ஆசைப்படியும் சித்து நம்ம கம்பெனியை விட்டு போயிட்டாருல. வாவ் பரத், கலக்கிட்டீங்க. எப்படி சார் நம்ம பிரில்லியன்சி? வா, சூப்பர் பரத், பிரில்லியன்ட். கை கொடுங்க. எக்ஸலன்ட், Thank you, sir. எக்ஸலன்ட். ராஸ்கல், பாட்டி பேச்சை கேட்டு இந்த வேலையை செஞ்சிருக்கியா? இரு, நான் அப்புறம் வந்து வச்சுக்கிறேன். பாட்டியை திருத்தவே முடியாது. கடைசி வரைக்கும் அவங்க இப்படியே தான் இருப்பாங்க. இப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுல்ல, இனிமே இதுக்காக இங்க இருக்கணும். வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல ப்ரோ, நான் அங்க வரல. என்ன ப்ரோ, வரலையா? இல்ல ப்ரோ, என்னால இனிமேல அந்த வீட்ல ஒத்து போக முடியாது. பாட்டிக்கும் எனக்கும் சரியா வராது. ப்ரோ,
பாட்டி கிடக்குறாங்க, அவங்கள விடுங்க. இப்பெல்லாம் நானே அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ப்ரோ வாங்க ப்ரோ. நீயாவது சொல்ல. நானும் அத்தையும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஆனா இவர் முடியாதுன்னு பிடிவாதமா இருக்காரு. ஆமா ஆகாஷ், உன் பாட்டியால தான் அந்த மேனேஜர் இவன் கிட்ட வற்புறுத்தி கையெழுத்து வாங்கினாருன்ற உண்மைய தென்றலும் சித்துவும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் சித்து இனிமே ஆபீஸ்க்கு வர முடியாதுங்கிறான், அந்த வீட்டுக்கும் வர முடியாதுங்கிறான். ப்ரோ ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? வா போலாம். சாரி ப்ரோ, என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். பாத்தியா ஆகாஷ் எப்படி பிடிவாதம் பிடிக்கிறான்னு? இவனும் தென்றலும் அந்த வீட்டுக்கு வந்து வசதியா வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்கு இவனுக்கு உரிமையும் இருக்குல்ல. ஆனா ஏன் தான் இவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல. சரி ப்ரோ, நீ ஆபீஸ் வரலானாலும் பரவாயில்ல, வீட்டுக்காவது வரலாம்ல. நீயும் தென்றலும் அங்கேயே வந்து தங்குங்களேன். இல்ல ஆகாஷ், என்னால இனிமே வீட்டுக்கு வர முடியாது, ஆபீஸ்க்கு வர முடியாது. நான் இனிமே அம்மா கூட இங்கேயே இருந்துக்கிறேன். சரி ப்ரோ, இப்போ நீங்க இருக்கிற மனநிலையில நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. சரி, நீங்க 2 பேரும் ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமாவது நீங்க தென்றல கூட்டிட்டு அங்க வந்துருங்க ப்ரோ. முடிஞ்சா அம்மாவையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஆனா பிளீஸ் வராம மட்டும் இருந்துடாதீங்க. தென்றல் கூட்டிட்டு வந்துரு. சரி, நான் கிளம்புறேன். அம்மா, நான் உங்க மடியில இந்த மாதிரி படுத்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா. ஊர்ல நான் டெய்லி உங்க மடியில தானே படுத்து தூங்குவேன். ஆமாப்பா, விடிய விடிய என் மடியில தான் தூங்குவேன். சில நேரம் எனக்கு காலெல்லாம் வலிக்கும். ஆனாலும் உன் தூக்கத்தை கெடுக்க மனசு இல்லாம நான் அப்படியே அசையாம தியானம் பண்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பேன். நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனாமா? சச்ச, அப்படியெல்லாம் இல்ல. எல்லாருமே அவங்க அம்மா மடியில தூங்கணும்னு ஆசைப்படதானே செய்வாங்க. நான் கூட உன் வயசுல என் அம்மா மடியில தான் தூங்குவேன். அம்மா மடியில தூங்குறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். சரியா சொல்லணும்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுள் கொடுக்கிற உண்மையான வரம் அவங்கள அவங்க அம்மா மடியில தூங்க வைக்கிறது தான். அம்மா, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இங்கே இப்படியே இருந்துடலாமா? டேய், சும்மா அடம் பிடிச்சிட்டு இருக்காத. இந்த பாரு, காலையில தெண்டல கூப்பிட்டு ஆகாஷ் வீட்டுக்கு போயிடு. என்னடா முறைக்கிற? அதான் உன் மேல இந்த தப்பு இல்லன்னு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த பாருடா, அந்த வீடு ஆகாஷ்க்கு மட்டும் உரிமையான வீடு இல்ல, உனக்கும் அதுதான் சொந்த வீடு. அதனால காலையில தெண்டல கூப்பிட்டு கிளம்பி போயிடுறா. முடிஞ்சா அம்மாவையும் கூப்பிட்டு போ. அப்புறம் மறுபடியும் ஆகாஷ் கம்பெனிலே உடனே ஜாயின் பண்ணிடு. முடிஞ்சா அந்த மேனேஜரை தூக்கிட்டு அந்த போஸ்டுக்கு எனக்கு கொடுத்துரு. ஏண்டா மொச மொசன்னு முடிச்சுக்கிட்டே இருக்க? மறுபடியும் ஆகாஷ் வீட்டுக்கு போய் தங்குறேன்னு சொல்றா. போடா முட்டாள், அந்த வீட்டுல பணம் இருக்கே தவிர பாசம் கொஞ்சம் கூட இல்லடா. டேய், அங்க பாசம் இல்லன்னு யாரா சொன்னா? அந்த ஆண்டாள் பாட்டி தானே உனக்கு பிரச்சனை. மத்தபடி மாதவி அம்மா, ஆகாஷ், நீலா, அருணாச்சல தாத்தா, உங்க அப்பா எல்லாரும் உன் மேலையும் தென்றல் மேலையும் அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்காங்களடா. என்ன சித்து, காலையில அங்கேயே போயிடலாமா? ஏன் தென்றல், உனக்கு அந்த வசதியான வாழ்க்கையை விட்டு கொடுக்க கஷ்டமா இருக்கா? ஹேய், நான் ஏன் அப்படிலாம் நினைக்க போறேன்? நான் என்ன பிறந்ததுல இருந்து கோடீஸ்வர வீட்லயா வளர்ந்தேன்? எங்க அப்பா சாதாரண ஸ்கூல் டீச்சர் தானே. அப்புறம் எதுக்கு அந்த ஆண்டாள் பாட்டி வீட்டுக்கே திரும்ப போயிடலான்னு சொல்ற? தென்றல், அது பணக்கார வீடு தென்றல், நம்ம மாதிரி ஏழைங்களுக்கு எல்லாம் செட் ஆகாது. சும்மா பணம் பணம், ஏன் பணத்தை விட்டா வேற எதுவும் பேச மாட்டியா? ஆனா அந்த ஆண்டாள் பாட்டி இந்த வயசுலயும் நம்ம கிட்ட எவ்வளவு சேட்டை பண்றாங்கன்னு பார்த்தல்ல. எவ்வளவு கிரிமினலா திட்டம் போட்டு நம்மள இங்க அனுப்பி வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட பாட்டிக்கு நாம சரியான பாடத்தை கத்து கொடுக்க வேண்டாம்? அதுக்கு நாம அங்க போய் தங்கினாதானே சரியா இருக்கும். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா
ஆண்டாள் பாட்டி வீட்ல இருந்து தப்பிச்சு வந்தது ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு. மனசு இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. நான் இந்த வேலையை பார்த்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் 30 லட்சத்தை சம்பாதிச்சு அந்த பாட்டி முஞ்சில தூக்கி எறியணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. என்ன 30 லட்சம் இந்த வேலை பார்த்து ஆமா, சம்பாதிச்சிருவீங்களா? ஏன் முடியாது மச்சான்? நம்மளால முடியும் இல்ல சொல்லு. கண்டிப்பா முடியும் மச்சான். பாத்தியா, மச்சானே சொல்லிட்டான். இந்த ஒட்டக முஞ்சிக்கு இருக்கிற நம்பிக்கை கூட உனக்கு இல்லையே தென்ற. என்ன இல்ல மச்சான், ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. நீ அழகுடா. நம்ம இந்த வேலையை ஆரம்பிச்சுட்டா 30 லட்சம் சம்பாரிச்சிடலான்னு தென்றலுக்கு புரியுற மாதிரி சொல்லு. இல்ல தென்றல், இந்த வேலையில எங்களால 30 லட்சம் இல்ல 30,000 கூட சம்பாதிக்க முடியாது. என்னடா இப்படி சொல்ற? ஆடா போடா, நாள் முழுக்க நீ நானும் வண்டி ஓட்டினா கூட ஒரு நாளைக்கு 500 1000 தான் சம்பாதிக்க முடியும். இந்த லட்சணத்துல 30 லட்சம் எப்படிறாரு? உன் கற்பனையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றா. ஆமா மச்சான், பைக் ரைடர் வேலைங்கிறது பிளைட் ஓட்டுற பைலட் வேலை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இதுல எல்லாம் பெருசா சம்பாதிக்க முடியாதுடா. ஏதோ இப்போதைக்கு சர்வை பண்ணலாம். அதுக்காக தான் நானே இந்த வேலையை செலக்ட் பண்ணேன். தேவையில்லாம நீதான் வாலண்டியரா வந்து வண்டியில ஏறிட்ட. பாருடா, நாம 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு இந்த வேலைய கண்ணும் கருத்துமா கடமை தவறாம செஞ்சாதான் ஒரு 5 லட்சமோ ஒரு 6 லட்சமோ சேர்த்து வைக்க முடியும். அதுக்கு மேல ஒரு சல்லி பைசா தேடாதடா. தேவையில்லாம அபசகுணமா பேசாதடா. இந்த ஜாப்ல எனக்கு வேற லெவல் கான்பிடன்ஸ் இருக்கு. அந்த கான்பிடன்ஸ் கண்டிப்பா நம்ம நினைச்சதை சாதிக்க வைக்கும்டா. வைக்கும். ஏய், நான் உண்மையதான் சொல்றேன். கண்டிப்பா என்னால இந்த வேலையில 30 லட்சம் சம்பாதிக்க முடியும். டேய், எப்படிடா இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? இல்ல மச்சான், நாம இந்த பைக் ரைடிங் கம்பெனில வேலைக்கு சேர்ந்து 1-2 மாசத்துல அந்த தொழில் நுணுக்கங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு நாமளே ஒரு புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு 1-1.5 வருஷத்துக்குள்ள 30 லட்சத்தை நம்மளால சம்பாதிக்க முடியாதா? டேய், நீ சொல்றத கேக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? கேக்குறவன் கேன பையலா இருந்தா இங்க பாரு, நீ ஆணியே புடுங்க வேணாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை நீ ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். இதான் நீங்க சொன்ன லொகேஷன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப சீக்கிரமா கொண்டு விட்டீங்க. தேங்க்யூ சார். சார், உங்களுக்கு பில் வந்துருச்சு பாருங்க. 100 ரூபாய் காட்டுது. ஆமா சார், அதான் பேமெண்ட். இந்தாங்க. தேங்க்யூ சார். இதை வச்சுக்கோங்க. அதெல்லாம் வேணாம் சார். என்ன அமௌண்ட் காட்டுதோ அதை மட்டும் கொடுங்க போதும். பரவாயில்ல, உங்க சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி, வச்சுக்கோங்க. இல்ல பரவாயில்ல, வேணாம். பரவாயில்ல, வச்சுக்கோங்க தம்பி, புடிங்க. நான் வரேன் தம்பி. நெக்ஸ்ட் ரைடு இன்னும் புக் ஆகல. என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரு டீயை போட்டுடலாமா? கம்பெனி மேனேஜர் கூப்பிடுறாரு. ஹலோ சார், சொல்லுங்க சார். நீ இப்போ வலசர் வாக்கத்தில் தானே இருக்க? ஆமா சார். அந்த கஸ்டமரை நான் டிராப் பண்ணிட்டேன் சார். இப்பதான் சிஸ்டத்துல பார்த்தேன். நீங்க இப்போ போரூர்ல போய் ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ணணும். அப்படியா சார்? நான் போயிடுறேன் சார். அந்த கஸ்டமர் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான கஸ்டமர். உங்க கார் வர வழியில ரிப்பேர் ஆயிடுச்சாம். காரை ஓரமா நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லொகேஷன் ஆல்ரெடி உங்க நம்பருக்கு ஷேர் பண்ணிட்டேன். நீங்க சீக்கிரம் அவங்களை பிக்கப் பண்ணி அவங்க சொல்ற இடத்துல டிராப் பண்ணிடுங்க. சார், ஓகே சார். நான் உடனே கிளம்புறேன். சீக்கிரம் போங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். லொகேஷன் இங்கதான் காட்டுது. கஸ்டமர் எங்க இருக்காங்க? தென்றல், அந்த வெங்காயத்தை கொஞ்சம் சீக்கிரம் நறுக்குமா?
தென்றல், ம் சொல்லுங்க அத்தை. என்ன நான் கூப்பிடுறத கூட கவனிக்காம அப்படி என்ன யோசனையில இருக்க? ஒன்னும் இல்ல அத்தை. இது வரைக்கும் நானும் சித்துவும் ஆண்டாள் பாட்டி வீட்ல இருந்தோம். அதனால ஆண்டாள் பாட்டியால நிலாவை எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. இப்ப நாங்க 2 பேருமே இங்க வந்துட்டோம். நிலா இப்ப அங்க தனியா இருக்கா. ஆண்டாள் பாட்டி நிலாவுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்களோன்னு எனக்கு பதட்டமா இருக்கு. எதுக்கு பதட்டப்படுற? முன்னாலையாவது ஆகாஷ் நிலாவை புரிஞ்சுக்காம இருந்தான். ஆனா இப்பதான் அவன் நிலாவை புரிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டான்ல. இதுக்கப்புறம் என் மாமியார் நிலாவை என்ன பண்ணிடுவாங்க? நிலாவும் ஆகாஷும் பிரிஞ்சிருந்தா கூட என் மாமியார் ஏதாவது திட்டம் போட்டு நிலாவுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. ஆனா இப்பதான் நிலாவும் ஆகாஷும் புருஷன் பொண்டாட்டியா ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. தென்றல், என் மாமியாரால நிலாவுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது.